சுற்றி காடு மரம், ஒரு துளி வெளிச்சம் இல்லை, வெறும் நட்சத்திரம் துண்டு 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 துண்டாக தான் இருக்குது. ஏபி ஏபி பாரு பாரு, இந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸு. லைட்டு அந்த சந்து கட்டாகிற சந்துக்கு தான் லைட் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு கீழே எவ்வளோ என்னால் முடியுதோ அப்படியே போய் திரும்பி மேடி ஏறி அப்படியே வரணும். வலிக்கி வலிக்கி போகுது பாரு. நைட்டு வாக்குடா, ஃபுல்லாக ஜருகுது ரோடெல்லாம். இங்கே பாரு, நடக்கவே முடியல. ஆனால் ஒவ்வொரு சந்து கட்டாவது தெரியுமா, அந்த டர்னிங் பாயிண்ட்டை அந்த இடத்துல தான் ஒவ்வொரு லேம்ப் போஸ்ட் லைட் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. செம்ம புஷோன்னு இருட்டு. நீ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம். 2 பேர் அப்படியே நடந்துக்குன்னு இருந்திருக்கலாம். பாரு மரம் இல்லை எப்படி இருட்டாக இருக்குது பாரு. இந்த துண்டு துண்டாக திருத்து பாரு நட்சத்திரம். அப்படியே எவ்வளோ முடியுதோ நடந்து போயிட்டு திரும்பி ஏறி வரணும். இங்கே நடக்கிறது ஓரளவு பரவாயில்ல, கீழே இறங்கிடலாம். ஆனால் மேடி ஏறுது இருக்கே, ஐயோ கால் வலி வந்துடும். மவுண்டன் ஏரியாவில் இங்கே கேட்குதா, உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இங்கே பாரு, அருவி சவுண்டு, தண்ணி சவுண்டு அப்படியே கேட்குது எனக்கு. இங்கே அப்படியே போவோம். ஏய் என்னமோ ஓடுதுடா, என்னான்னு தெரில, பக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே தண்ணி சவுண்டு கேளு. அதே மாதிரி காய்ஸ், இங்கே உங்களுக்கு தண்ணி அருவி சவுண்டு கேட்குதான்னு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் நல்லா ஓரளவு கேட்குது. வாட்டர் ஃப்ளோவோட அந்த சவுண்டு வீடியோவில் கேட்குமான்னு சரியாக தெரியல, பட் செம்மையாக இருக்குது. இந்த நைட் ட்ரைவுக்கு அட்மைர் பண்ணுறவங்க, இஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு செம்மையான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஆனால் என்ன அவ்வளோவா தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக இருட்டோடு இருக்குது, காடு புஷ்ஷுன்னு இருக்குது. இப்போ கேட்குதா உங்களுக்கு அந்த தண்ணி சவுண்டு? செம்மையான சவுண்டு. அதுவும் இந்த நைட் டைமில் கேட்குறப்போ வெறும் ஒரு ஆளுக்கு பத்ததுக்கு காற்று பாரு. ஆஹா, சில்லு காற்று, செம்ம இன்சிடென்ட்ஸு. இதெல்லாம் மறக்க முடியாத பீரியடு. ஆனால் இங்கே ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, காற்று சவுண்டும் கேட்கும், தண்ணி போடுற சவுண்டும் கேட்கும். அதனாலே கொஞ்சம் எது உன்னிப்பாக கவனிக்கிறதே தெரியாது. ஆட்டோ வேற வருது. அமைதியாக இருக்கிற நேரம், இந்த நேரம் அப்படியே இருவோடு இருவு பழைய பாட்டும் கேட்டுக்கின்னு, இல்லை புது பாட்டு ஏதோ பாட்டும் கேட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே கலாய்ச்சின்னு பேசிக்கின்னு போனால்